அயோத்தி தர்மம் வாழ்ந்த நகரம். அங்கே ஆட்சி செய்தார் தசரதன். அவரின் பெருமை அவரது ராமருக்கு பட்டாபிஷேகம். என் மகன் பரதன் அரசனாக வேண்டும். ராமன் வனவாசம் செல்ல வேண்டும். ஒரு நொடி கூட யோசிக்காமல், அப்பாவின் வாக்கு என் கடமை. ஒரு நொடி கூட யோசிக்காமல் அவருடன் சென்றாள் சீதா மற்றும் தம்பி லட்சுமணன். காட்டில் அமைதியாக வாழ்ந்த ராமர் ஒரு நாள் வந்தாள் சூர்பனகை. ஒரு நாள் வந்தாள் சூர்பனகை. அவள் தேர் கோபம் ஒரு பேரழிவின். லங்கையின் அரசன் ராவணன் சீதையை கடத்தி லங்காவிற்கு அழைத்துச் சென்றார். அந்த நேரத்தில் வந்தார் ஹனுமான். ராமனின் சேவைக்கு பாய்ந்தார். அக்னி போல நுழைந்தார் ஹனுமான். அம்மா, அம்மான் ராமனிது என்று நம்பிக்கை கொடுத்தார். கடலை கடந்தார் ராமர். வரலாற்றின் மிகப்பெரிய போர். அதிகாரம் அகந்தை அனைத்தும் முடிந்தது. ராமர் அம்பு விட்டார். வீழ்ந்தான் ராவணன். தர்மம் வென்றது. மக்கள் கொண்டாடினர். அதுதான் தீபாவளி.